ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டினுக்காக ஆன்சர் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. A person invested ₹12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount will be got on maturity of the fixed deposit அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. அதாவது ஒரு ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிகர வைப்பு தொகை திட்டத்தில் செலுத்துகிறார். நிகர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகுதான். ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க. 12,000 ரூபா அசல்னு சொல்லிட்டாங்க. 5% வட்டி வீதம்னு சொல்லிட்டாங்க. முதிர்வு தொகை மொத்தம் அவங்க காம்பவுண்ட் அமௌண்ட்டு சிஏ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் 2 வருஷம்னு உடனே ஷார்ட்கட் என்ன, 2 12,000 ரூபாயா, 12,000 ரூபாய்க்கு 5%, 1%னாக்கா 120 ரூபாயா, அப்போ 5%னாக்கா அது ஒரு 600. இதுக்கு 5%னாக்கா 6 ரூபாயா, 6 × 5 30 ரூபா ஆகும். அப்போ உள்ள அப்படியே பெருக்குனா இது ஒரு 1200 + 30 1230 ரூபா வட்டி மட்டும் கிடைக்கும். அப்போ 12,000 அசலையும் சேர்த்தாக்கா 13,230 ரூபா கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, 13,230 ரூபா கடைசியாக காம்பவுண்ட் அமௌண்ட்டாக அவங்க கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் A = 1, B = 2, C = 3 இப்படியே போனாக்கா Z = 26, தென் LCM ஆஃப் HCF இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A = 1, B = 2, C = 3, Z = 6ன்னு கொடுத்துட்டு HCFின் மீச்சிமை எதற்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஈஸியான கொஸ்டினை கஷ்டமாகிற லெவலுக்கு கேட்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த HCF அப்படின்னாக்கா அந்த மீப்போவா அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க. அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த HCFன்றது எழுத்து, ஹெச் தனி, சி தனி, எஃப் தனி. அப்போனா இந்த HCFோட எழுத்துக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்து அதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சி போடணும். எப்படி போடணும், ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு அப்படியே இசட் வரைக்கும் 26ன்னு எழுதி வச்சுக்கிட்டு HCFக்கு என்ன நம்பர் வரும், ஹெச் அப்படிங்கிறது 8வது எழுத்தா, சிங்கிறது 3வது எழுத்து, எஃப்ங்கிறது 6வது எழுத்து. இந்த 8, 3, 6க்கு மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியம் எடுத்தால் 2ஆல் போடலாமா, 2ஆல் போட்டால் 4 2 8, 3 3 2 6, மறுபடியும் 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டால் 4 1 1ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் போட்டாலும் 4ஆல் தான் போடணும். அப்போது 4 × 3 12, 12 × 2 24ன்னு வரணும். 24ன்னு மீச்சியம் வரணும். எதற்கு சமம் இல்லைன்னு வேற கேட்டுக்கோங்க. அப்போ இருக்கிற 4 சாய்ஸில் ஏதோ 3 சாய்ஸ் 24ன்னு வரப்போகுது, ஏதோ ஒன்று தான் பேலன்ஸ் வந்து தப்பாக வரப்போகுது. எக்ஸுங்கிறது எத்தனாவது எழுத்து, XYZ, எக்ஸுங்கிறது 24வது எழுத்து. அப்போ இது கரெக்டு. அடுத்து பி ஆப்ஷன் E + C, E + S. E அப்படிங்கிறது 5வது எழுத்து, எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிசிடி 19வது எழுத்து வரும். ஓகேவா, 19வது எழுத்துனாக்கா 24 அப்படின்னு சொல்லி இதோட கூட்டுத்தொகையும் 24 வருது. அடுத்து A × C × H. ஏங்கிறது முதல் எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து. இதை அப்படியே பிறகுனா 3 × 24ன்னு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனும் 24ன்னு வருது. அப்போ சி ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்லி போட்டுடலாம். வேணும் அதை போட்டு பாருங்களேன். ஏங்கிறது 1, சிங்கிறது 3, ஹெச்ங்கிறது 8, கூட்டி பார்த்தா 11 12 தான் வருது. அப்போது இதுதான் தவறு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 சொல்லிட்டு டாட்டா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா, மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறையா கொஸ்டின் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ரூட் அந்த மாதிரி வர்றதுக்கு இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x = √5 அப்படின்னு சொல்லி அந்த உள்ள √5 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுனாக்கா x = ஒரு √5 மட்டும் அப்படியே கடைசியாக ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து மற்றது எல்லாத்தையுமே x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா, x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்கா 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், x² ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட் போயிருமா, 5xன்னு வரும். அப்போ அடித்தோன்னாக்கா ஒரு எக்ஸுக்கு இந்த ஸ்கொயர் போயிடும். அப்போ x = என்ன, 5ன்னு வரும். x = 5னாக்கா ஆன்சர் என்ன, 5/1 அப்படின்றதோட வேல்யூ 5 தானே. அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை.
ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எல்லாமே அந்த ரமணி ராமன் அப்படின்னு சொல்லி ராரான்னு ஆரம்பிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுட்டு போகிறத விட படமாக போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரமீலாவா, ஃபஸ்ட்டு ரமீலா தான் சொல்கிறாங்க. ரமீலா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அவங்க கூறுகையில் எனது மாமனாரானன்றாங்க. அப்போது ரமீலாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, கேரக்டர் தெரியல, முக்கோணம் போட்டுக்குவோம். ஹஸ்பண்டோட தந்தை தான் ராமநாதனாக இருக்கும். அப்போ தான் மாமனார் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது வந்து ராமநாதன். ஓகேவா, ராமநாதன் அவருடைய ஒரே மகன்னாக்கா அவருக்கு ஒரு பையன் தான் இருக்காங்கனாக்கா ரமீலாவோட ஹஸ்பண்டோட ஃபாதர் வேற சொல்லியாச்சு. அப்போது இந்த தெரியாத கேரக்டர் யாராக இருக்கும், அவங்க ஹஸ்பண்டாக தான் இருக்கும், ஒரே மகனாக தான் இருக்கும். அப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா ராமன் ராகவியின் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராமன் யார், ராகவியின் தந்தை. அப்போ அதுக்கு கீழே ராகவி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருது, ராகவியோட தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி, இதில் ரமணின்னு இன்னொரு கேரக்டர் வருது, ராகவியோட சகோதரியா. ஓகேவா, ரமணி ஃபீமேல் வேறு, மைனஸ்னு தெரிஞ்சு போச்சு. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஓகேவா, இந்த ராகவி தான் பொண்ணா பையனான்னு தெரில, அதனால் ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரில. இதுதான் அவங்க சொன்ன படம். ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுமுறை. ஓகேவா, ரமணி இங்கே இருக்கிற பொண்ணு ராமநாதனுக்கு என்ன உறவுமுறை. ரமணியும் ராகவியும் சிஸ்டர்ஸு, அவங்களோட அப்பா தான் ராமனா, அப்பாவோட அப்பா ராமநாதன், அப்போது தாத்தா. அப்போ ராமநாதனுக்கு என்ன உறவுமுறைன்னு தான் கேட்குறாங்க. அப்போது பேத்தி உறவு முறை வரும். அப்போ ஆன்சர் என்ன, பேத்தி, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, எல்லாம் ராரான்னு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த சொல்கிற கேரக்டர் படி அப்படியே நம்மளோட அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி படம் போட்டுகிட்டே போனால் ஆன்சர் வந்துடும். இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்லேயே அந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, சம்பளம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 men, ஓகே, 3 men and 4 women can earn rupees 3,780 in 7 days. 11 men and 13 women earn rupees 15,040 in 8 days. In what time will 7 men and 9 women earn rupees 12,400 கேட்டிருக்காங்க. 3 ஆண்களும் 4 பெண்களும் 7 நாளில் 3,780 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாளில் 15,040 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எனில் 9 ஆண்கள் 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் 12,400 ரூபா சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆண்கள் பெண்கள் வந்து கலந்து கொடுத்துருக்கனால ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்க்கணும். ஓகேவா, 3 ஆண்களா, 3 மென்னு ப்ளஸ் 4 உமன் வந்து 7 நாளில் 3,780 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கும். 7ஆல் டிவைட் பண்ணால் 7 35, மிச்சம் 2, 4 4 28, 0ன்னு வரும். அடுத்து 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாளில் 15,040 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போது 8ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு கிடைக்குமா. 8ஆல் டிவைட் பண்ணால் 1 8 8, மிச்சம் 7 70ன்னு வரும். 8 8 64, மிச்சம் 6, 8 8 64, 0 1880. அப்போது இப்போ 2 பேரும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது தெரிஞ்சு போச்சு. 3 men 4 women 540, 11 men 13 women 1880. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணும். அப்போது ஏதாவது ஒன்று சமப்படுத்தணும்ல. அப்போது மேலே இருக்கிறத 11ஆல் பெருக்குனா 33 மென்னு வரும், கீழே இருக்கிறத 3ஆல் பெருக்குனா 33 மென்னு வரும். 3ஆல் பெருக்கி பாருங்கள், பெருக்குனாக்கா 33 மென்னு ப்ளஸ் 44 உமன்ஸ் ஈக்குவல் டு 11ஆல் 540 பெருக்குனாக்கா 0 4 9, அதுக்கப்புறம் கடைசியாக 5 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, 11ஆல் பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் தெரியும். அடுத்து 3ஆல் இதை பெருக்குனாக்கா 33 மென்னு ப்ளஸ்ஸு 39 உமன்ஸ் ஈக்குவல் டு 1880. 3ஆல் பெருக்குனாக்கா 0 3 24, மிச்சம் 2, 3 24, 2 6 26, மிச்சம் 2, 1 3 3 2 5 அப்படின்னு சொல்லி வருமா. இதை அப்படியே சிம்பிளை சேஞ்ச் பண்ண வேண்டியதான். மைனஸ்ன்னு போட்டால் இது கேன்சல் ஆகிடும். அப்போ 5 உமன்ஸ் ஈக்குவல் டு 0 0, மிச்சம் 3ன்னு வரும். அப்போ உமன்ஸ் ஈக்குவல் டு 60ன்னு வரும். அப்போ உமனோட ஒரு நாள் சம்பளம் 60 ரூபா. உமனோட ஒரு நாள் சம்பளம் 60 ரூபானாக்கா அதை வச்சு எதிலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சலாமா. மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. 3 மென்னு ப்ளஸ் 4 உமன் 4 × 60 240 ஈக்குவல் டு 540. அப்போ 3 மென்ஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போணுச்சுன்னா 300ன்னு வரும். அப்போ எம் ஈக்குவல் டு 100ன்னு வரும். அப்போது மென்னோட ஒரு நாள் சேலரி 100 ரூபா, உமனோட ஒரு நாள் சேலரி 60 ரூபா. ரெண்டுத்தையும் கூட்டணும். அதாவது 7 ஆண்கள் 9 பெண்கள் கொடுத்துருக்காங்களா, 7 ஆண்கள் 100ஆல் பெருக்கணும் ப்ளஸ் 9 பெண்கள் 60 ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு. ஓகேவா, அப்போ 700 + 60, சாரி
540 ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 1240 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 1740 ரூபா 7 ஆண்களும் 9 பெண்களும் சம்பாதிச்சா 12,400 எத்தனை நாள்னு பார்க்கணும். 12,400 இந்த 1240 அடித்தாக்கா 10 நாட்கள்னு வரும். அப்போது 10 நாளில் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கு சம்பளம் கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனாக போகும். இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக தான் வரும். ஷார்ட்கட்டாக போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3780 வந்து 7ஆல் அடிபடும். ஓகேவா? அதே மாதிரி 15,400 8ஆல் அடிபடும். அப்போ 12,400 இதில் எதால் அடிபடும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10ஆல் கரெக்டாக அடிபடும். அப்போ 10 தான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாகவும் போட்டுடலாம். சரியா? இதுக்கு ஆன்சர் 10. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹவு many கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஏ ஹெமிஸ்பியர் ஹேவ்? ஓகேவா? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. அரைக்கோளம்னாக்கா இந்த மாதிரி கீழே அப்படியே அகலமாக வந்து ஒரே ஒரு வட்டம் வரும். ஓகேவா? ஒரே ஒரு வட்டம் தான், ஒரே ஒரு வட்டம், ஒரே ஒரு மிகப்பெரிய வட்டம் தான் வரும். அப்படி பார்த்திங்கன்னா 1 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வரும். முழு வட்டமாக போட்டிருந்தாக்கா எத்தனை நாள் பெரிய வட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எண்ணற்றன்னு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1 தான். ஓகேவா? இது வந்து புரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த படத்தை போட்டாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர் அண்ட் ஹூஸ் பேஸ் இஸ் 500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. உருளை இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உருளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உருளையோட வால்யூம் ஃபார்முலா என்ன? πr²h. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியாவே கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கத்தோட பரப்பு, அதாவது இந்த வட்டத்தோட முழு பரப்பே கொடுத்துட்டாங்க. வட்டத்தோட பரப்பு என்ன? πr². அப்போ அந்த πr² தான் பார்த்தீங்கன்னா 500. நமக்கு ஹெச் மட்டும் தானே தேவை. ஹெச் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ 4ஆல் பெருக்குனா 2000. இது ஒரு மீட்டர் ஸ்கொயர், இது ஒரு மீட்டர்னா மொத்தம் மீட்டர் ஸ்கியூப்னு வரும். அப்போது ஆன்சர் வந்து ஏ தான் இதுக்கு ஆன்சர். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்டு முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 45 நல்ல முட்டைனா கெட்டு போன முட்டை எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். 5 டசன் சொல்லியிருக்காங்க. ஒரு டசன்னா 12 அப்படின்னு சொல்லி அர்த்தமா? அப்போது 60 டசன் 60 முட்டை வாங்கியிருக்காங்க. 60 முட்டையில் 45 நல்ல முட்டைனா எத்தனை கெட்ட முட்டை? 60ல் 45 போனால் 15 முட்டை கெட்டு போன முட்டை. அப்போ அந்த 15 தான் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. மொத்த சதவீதம் என்ன? 60 தான் 100%. ஓகேவா? அப்போ 60 தான் 100%னா இந்த 15 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடித்தா ஒரு 15 4ஆல் அடித்தாக்கா 25ன்னு ஒரு பாக்ஸில் போட்டால் அப்போது 25% அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் சண்டே இஸ் ஈக்குவல் டு 2, ஓகேவா? சாரி, இஃப் சண்டே இஸ் ஈக்குவல் டு 2, டியூஸ்டே இஸ் ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே இஸ் ஈக்குவல் டு 2, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் மண்டேன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாட்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வாரத்தின் 7 நாட்கள்னு சொல்லியிருக்காங்களோன்னு பார்த்தாக்கா சண்டேவை 2ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டியூஸ்டேவையும் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்ஸ்டேயும் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா மண்டே எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசனிங் அந்த உளவியலாக கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. யூஏ அப்படின்னு சொல்லி 2 எழுத்து இருக்கா, அதாவது AEIOU அப்படின்னு சொல்லி அந்த வவல்ஸ் லெட்டர் இருக்குது தெரியுமா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. எத்தனை வவல்ஸ் லெட்டர் இருக்கோ அத்தனை அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஒரு ஏன்னு 2 வவல்ஸ் லெட்டர் இருக்குது. ஒரு யூ ஒரு இ ஒரு ஏன்னு 3 வவல்ஸ் லெட்டர் இருக்குது. யூ ஏன்னு 2 வவல்ஸ் இருக்குது. அப்போ மண்டேல எத்தனை இருக்கும்? ஒரு ஓ ஒரு ஏ அப்படின்னு சொல்லி இதுலேயும் 2 வவல்ஸ் லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 தான் ஆன்சர்னு போடுறோம். ஓகேவா? இது கொஞ்சம் லாஜிக்காக தான் திங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் நம்பராக கூட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் தப்பாக போயிடும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். கீத்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கீத்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கூம்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க கூடாரமாக. இதில் 700 மீட்டர் ஆரமாக, இது வந்து 700 மீட்டர். ஓகேவா? 700 சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை? 7 மீட்டர். ஓகேவா? எல்லாத்தையுமே மீட்டரில் மாற்றிக்குவோம். உயரம் பார்த்திங்கன்னா 24 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கூம்போட வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீத்தான செவ்வகத்தை வச்சு அப்படியே சுற்றி தான் கூடாரம் அமைக்க போகிறாங்க, அப்படியே சுற்ற போகிறாங்க. அப்போ வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும். πr/l அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் பை வேல்யூ என்ன? 22/7 பெருக்கல் ஆரோட வேல்யூ கீழே 7 மீட்டரா 7 பெருக்கல் எல் என்ன? எல் தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா 24ங்கிறது ஹைட்டு தான் கொடுத்துருக்கான். எல்லுனா சாய் உயரம். சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு
இந்த சைடும் கொடுத்துட்டேன் அப்படின்றப்ப இது ஒரு முக்கோணமாக வருமா, பித்தாகரஸ் தேற்றம் படி போட்டுடலாமா. எல் ஈக்குவல் அப்போ இந்த பக்கத்தில் 7 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பக்கத்தில் 24 ஸ்கொயர் அப்படியே பெருக்கணுனாக்கா இது ஒரு 49, இது ஒரு 576 வருமா. அப்போது கூட்டணுனாக்கா 15 மிச்சம் 1 5 625 வரும். அப்போ ரூட் ஆஃப் 625னா 25. அப்போ எல் ஈக்குவல் என்ன 25. அப்போ 25 வரும். அப்போ பெருக்கணும்னா 7க்கு 7 போச்சுன்னா 22யும் 25 பெருக்கணும். 25 எப்படி பெருக்கலாம், 5 பெருக்கல் 5ன்னு பெருக்கலாமா, ஏன்னா 5க்கு ஷார்ட்கட் தெரியும். 22 5ஆல் பெருக்கினாக்கா ஒரு 110 வரும் பாதி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 5 இதில் ஒரு பாதி 5 0ன்னு வரும். 550 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட வலைபரப்பு. ஓகேவா, மீட்டர் ஸ்கொயர். அப்போது இதை வச்சு செவ்வக துணியால் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, ஒரு செவ்வக துணியால் தான் அந்த கூடாரத்தை அமைக்கிறாங்க. அகலம் 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நீளம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிச்சா அந்த பரப்பு இந்த வலைபரப்பு கூடாரம் செஞ்ச பரப்புக்கு சமமாக இருக்குமா. அப்போது எல் இன்ட்டு பி ஈக்குவல் இந்த 550 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு பி தெரியும் 4. அப்போ எல் இன்ட்டு 4 ஈக்குவல் 550னாக்கா 4ஆல் அடித்தா 1 4 4 1 4 4 மிச்சம் 1 15 3 12 மிச்சம் 30ன்னு வரும். அப்போது 4 28 மிச்சம் 2ன்னு வரும் 5ன்னு வரும். 137.5 அப்படின்னு சொல்லி நீளம் வரும். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 137.5. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 1 2 6 24 120 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது அந்த சீரிஸ் கம்ப்ளீஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து வருமா, பெரிய நம்பர் கடைசி 2 நம்பரை பார்த்தா ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்ப்போம். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 24 இருக்குது, 120ன்னு போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 120 24ஆல் வகுத்தாக்கா 5ன்னு வரும். அப்போது 24 5ஆல் பெருக்கியிருக்காங்க. ஓகேவா, அப்போது இதுக்கும் அடுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6 24 6 4ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 5 4ன்னு வந்துட்டு அடுத்து 3ஆல் பெருக்கியிருப்பாங்க, அடுத்து 1ஆல் தான் பெருக்கியிருப்பாங்க. அப்போது 120க்கு அடுத்த நம்பர் வரும்னா 120 6ஆல் பெருக்கியிருப்பாங்க. 120 6ஆல் பெருக்குனா 720ன்னு வரும். அப்போ ஆன்சர் 720. ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்பர் சீரிஸ் கணக்கு, அந்த சீரிஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். இஃப் 3x + 4y is to 4x + 6y = 22:32 எனில் x:y தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு ரேஷியோ கொடுத்து அதை இன்னொரு ரேஷியோக்கு சமன் கொடுத்துட்டு இன்னொரு ரேஷியோ தான் கேட்குறாங்க. இதில் எந்த விதமான டேட்டாவும் இல்லை. ரேஷியோ கொடுத்தா இன்னொரு ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே போடலாம். 3x + 4y ரேஷியோ எப்படி போடுவோம், கீழே போடுவோமா, டிவைட் பை 4x + 6y = 22/32. இதை அப்படியே இந்த பக்கம் பெருக்க வேண்டிய, இதை அப்படியே இந்த சைடு பெருக்க வேண்டியதான். 32 3x + 4y = 22 4x + 6y. உள்ளே பெருக்கணுனாக்கா 3 9 96x ப்ளஸ் அப்படியே இது 4ஆல் பெருக்கணுனாக்கா 8 12 y = இது 22 4ஆல் பெருக்குனா 88x ப்ளஸ் 6ஆல் பெருக்குனா 7 12 மிச்சம் 7 12 13 ஒய்னு வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தாக்கா 96x - 88x = 132y - 128y. கழிச்சாக்கா 8x = 4yன்னு வரும். அப்போ அடித்தா 1 4 2 8. அப்போது ஒய்யை கீழே கொண்டாந்தாக்கா எக்ஸ் டிவைட் பை ஒய்னு வரும். 2 இங்கே கீழே போணுச்சுன்னா 1/2ன்னு வரும். அப்போது 1:2 அப்படின்றது தான் x:y. அப்போ ஆப்ஷன் என்ன, ஏ தான் ஆன்சர். ஓகேவா, சிம்பிளான ரேஷியோ கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்கள். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m:n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்பமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, மீப்பமா அதாவது மீச்சியமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஏ மற்றும் பியின் எல்சிஎம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா m:n விகிதமாக இருக்குது. அதாவது m என்னன்னாக்கா விகிதம்னா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இதில் காமனான நம்பர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். காமனான நம்பர் எதுவுமே இல்லைன்னா 1ஆல் மட்டும்தான் இது வகுப்பட போகுது. அப்போது m/n அந்த விகிதத்தில் ஏவும் பியும் இருக்குன்னா ஏ பி ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஏவால் எடுத்தால் 1 பின்னு வரும், அடுத்து பியால் எடுத்தால் 1 1 வரும். அப்போது ஏபி அப்படின்றது தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஆன்சர் என்ன, டி. ஓகேவா, ரேஷியோவாக கொடுத்துருக்கானாக்கா எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதில் எந்த விதமான காமனான நம்பரும் இல்லைன்னு கொடுக்கறதுக்காக தான் இந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். The HCF of two number is 11 and their LCM is 693. If one of the number is 77,
ஃபைண்ட் தி அதர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து நம்மளே டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் டேட்டா கூட மாற்றாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பர் A இன்ட்டு Bன்னு வரும். இதில் ஒரு நம்பர் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். HCF 11, இன்னொன்று 693, A வந்து 77 இன்ட்டு Bன்னு வருது. Bயை மட்டும் வச்சுக்கிட்டு இதை அப்படியே கூட அடிக்கலாம், கீழே கொண்டு வந்து அடிக்கலாம். 693 டிவைட் பை 77னா 11 அடித்தா 1 7 வரும். 7 அடித்தா 1 7 7, 9 7 63, மிச்சம் 6, 9 7 63, அப்போ 99 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துருக்கு. இதை டேட்டா கூட மாற்றாமல் நம்ம டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் நடத்திருக்கோம், எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளனர். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெயை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 2 வகையான எண்ணெய் 120 லிட்டர் 180 லிட்டர் 2 கலன்களை வச்சு ஒரே கலனில் ஊற்றுறாங்களா, அதாவது காமனான ஒரு கலனில் ஊற்றுறாங்க. அந்த காமன் அப்படின்னு சொல்லி வரப்பே என்ன அர்த்தம்? காமனாக பொது மடங்காக இருக்கணும், அதாவது பொது வகுத்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. ஓகேவா, மீ போ வா கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. பொது வகுத்தி ரெண்டுமே காமனாக வகுக்கிற எண் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 120க்கு 180க்கு HCF கண்டுபிடிக்கணும். 6ஆல் போட்டாக்கா 2 0 3 0 0 இருக்கிறப்ப 10ஆலே போடலாம். 10ஆல் போட்டால் 2 3ன்னு வரும். அப்போது இது ரெண்டும் இதுக்கு மேலே வகுப்படாதுன்றனால இது ரெண்டுத்தையும் பெருக்கினா போதும். 6 பெருக்கல் 10 60ன்னு வரும். ஓகே, அப்போ 60 லிட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். சிம்பிள் தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டில் லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், தனி வட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. 10,000 வாங்கி 4% வட்டிக்கு வாங்கி 6% வட்டிக்கு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவருக்கு வட்டிக்கு எவ்வளோ வாங்கினாரோ அந்த வட்டியை கொடுத்துட்டு இவன் வட்டிக்கு கொடுத்தான்ல, ஓகேவா, அதிக வட்டியை கொடுத்து எவ்வளோ லாபம் வாங்கினாங்க, அதுவும் ஓராண்டுக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஓராண்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 10,000க்கு 4%க்கு 2 வருஷம்னா 10,000ல் 4%ங்கிறது என்ன? 10,000க்கு 4%னா 100 ஆச்சு. 100 ரூபா 100 ரூபா 1% லாபம். அப்போ 4%னாக்கா 400 ரூபா லாபம். ஓகேவா, இது வந்து 1 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்குனாக்கா 800 ரூபா. ஓகேவா, லாபம் கிடையாது, 800 ரூபா இவர் வட்டி கொடுக்குறாரு. சரியா, இந்த இடத்துல போடுவோம். பெருக்கல் 2 800 ரூபா இவர் வட்டி கொடுக்க வேண்டியது. ஆனால் இவர் எவ்வளோ வட்டி கொடுறாரு? 6% கொடுறாரு. 10,000க்கு 1%னாக்கா 100னாக்கா 6ஆல் பெருக்குனா 600 ரூபா இவருக்கு வருஷத்துக்கு கிடைக்குது. 2 வருஷத்துக்குனாக்கா 1200 ரூபா கிடைக்கும். ஓகேவா, 1200 ரூபா கிடைக்குமா? அப்போது 1200லேருந்து 1800 கழிச்சா 800 கழிச்சாக்கா 400 ரூபா இவருக்கு லாபம் கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கு. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 200 ரூபா அப்படின்றது ஓராண்டுக்கு இவருக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் ஓராண்டுக்கே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாலும் என்ன பண்ணலாம், இந்த 2 கூட அப்படியே விட்டுடலாம். 6%னாக்கா 600 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதா, இவருக்கு 4%னா 400 ரூபா ஒரு வருஷம் கொடுக்க வேண்டியது இருக்கா. அப்போ 600ல் 400 போனால் 200ன்னு இப்படியே கூட கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் 200 ரூபா ஒரு வருஷத்துக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 7 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது HCF இஸ்ட் எல்சிஎம் தான் கேட்குறாங்க. 2 நம்பருக்கும் 7 11 இது ரெண்டுமே காமனாக எதாலையும் வகுப்படாது. அப்போ 1ஆல் தான் வகுப்படுன்றனால HCF வந்து 1. எல்சிஎம்மும் பார்த்தீங்கன்னா எதாலையும் காமனாக வகுப்பட முடியாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். அப்போ அதை அப்படியே பெருக்கி போட்டால் 91ன்னு வரும். அப்போ 1:91 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, 1:91 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஈஸியான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கணக்கு. ஓகேவா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து நிறைய கணக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். x/y = 2:1 எனில் அந்த x² - y² x² + y² என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே என்ன பண்ணுறோம், எக்ஸ்னாக்கா 2 ஒய்னாக்கா 1ன்னு இதில் போட்டாலே முடிஞ்சுது. x2னா 4 - y1னாக்கா 1 எக்ஸ்னாக்கா 2 2² 4 + 1. அப்போ 3:5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா, 3:5னாக்கா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, சிம்பிளான கணக்கு இதுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து இந்த கொஸ்டின். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு. 20% தள்ளுபடியில் வாங்கினா அவருக்கு 25 ரூபா சேமிப்பாகுதான். அப்போது 25 ரூபா கம்மி பண்ணி வாங்கியிருக்காருன்னா என்ன, அந்த 20% தான் இந்த 25 ரூபா. அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. அசல் விலை எப்போவுமே எத்தனை சதவீதம்? 100%. அது என்னென்னு பாக்ஸில் கண்டுபிடிச்சா முடிஞ்சுது.
ஓர் 20 20 20 100. அப்போ 5ஆல் பெருக்கினாக்கா 125 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 125. அதோட 100% விலை. ஓகேயா? சிம்பிள் கணக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து கணக்கு மாதிரி வரல, சிம்பிளான கணக்கு, ஆனால் லாஜிக்காக கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 மூட்டை. ஓகேவா? 3 மூட்டை இருக்குது. 3 மூட்டையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 30 மாம்பழம் இருக்கான். இவன் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போதும் ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும்னா 1 1 1 3 மாம்பழம் கொடுக்கணும். ஓகேவா? 3 மாம்பழமாக ஒரு மூட்டையில் இருந்தால் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வந்தால் 30 சுங்கச்சாவடி தாண்டறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வந்து 0 ஆயிரும். அப்போது 3த்துலையுமே 0 ஆனாக்கா 0 தான் இருக்கும். ஆனால் அப்படி போடக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு புத்திசாலியான மனிதன். ஓகேவா? என்ன பண்ணுறானாக்கா ஒரு சுங்கச்சாவடி தாண்டப்பையும் ஒரே மூட்டையிலேருந்து எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு தேவை மூட்டைக்கு ஒன்றுனாக்கா மொத்தம் 3 கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது 3 கொடுத்துட்டு போனால் ஒரு 10 சுங்கச்சாவடி தாண்டப்பே 30 மாம்பழம் கொடுத்துருப்பான். அதாவது ஒரு மூட்டையை காலி பண்ணியிருப்பான். இப்போ அவங்ககிட்ட 2 மூட்டை தான் இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மூட்டைக்கு 1 தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சுங்கச்சாவடி தாண்டப்ப 2 மூட்டை தான் இவன் கையில் இருக்கும். ஓகேவா? அப்போ மூட்டைக்கு 1னாக்கா 11வது சுங்கச்சாவடியிலேருந்து அடுத்து போகிற 20வது சுங்கச்சாவடி வரைக்கும் 2 கொடுத்துட்டு வந்திருப்பான். அப்படி 2 கொடுத்துட்டு வரப்போ ஒரு 15 சுங்கச்சாவடிக்கு 2ன்னு வச்சாக்கா ஒரு 30 மாம்பழம் கொடுத்து முடிச்சிருப்பான். அப்போ 2வது மூட்டையும் காலி பண்ணிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா 10 + 15 25 சுங்கச்சாவடியை தாண்டிட்டான். அடுத்து 5 சுங்கச்சாவடி தான் தாண்டணும். இவங்கிட்ட ஒரு மூட்டை தான் இருக்குது. அப்போ 1 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. 1 கொடுத்தாக்கா அப்போ 5 சுங்கச்சாவடிக்கு 2 கொடுத்தாக்கா அது ஒரு 10 மாம்பழம் கொடுத்துருப்பான். ஓகேவா? சாரி, 1 கொடுத்தாக்கா 5 கொடுத்து வந்துருப்பான். ஓகேவா? அடுத்து ஒரு மூட்டை தான் இருக்குது. 1 கொடுத்துருப்பான். அப்போது 65 மாம்பழம் காலி பண்ணியிருந்திருப்பான். சரி, அவங்ககிட்ட மொத்தம் 90 மாம்பழம் இருந்தால் 90ல் 65 போனால் மிச்சம் 25 மாம்பழம் அவன் கையில் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 25. அவன் பாட்டுக்கு முதலையே ஒரு மூட்டைக்கு 1 எல்லா மூட்டையிலையும் எடுத்து கொடுத்துட்டே இருந்தால் கடைசியில் 3 மூட்டைக்கும் கொடுத்துக்கிட்டே போக அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ புத்திசாலித்தனமாக செயல்பட்டதுனால அவங்க கையில் இப்போ 25 மாம்பழம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஆன்சர் 25. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரை நூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பி நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு அரை சதுரமாக, அதாவது ஸ்கொயர் மீட்டராக இருக்குது. ஓகேவா? ஸ்கொயராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி பாக்ஸாக இருந்ததுனாக்கா எந்த இடத்துல நீளமாக வைக்க முடியும்? ஒரு ரூமோட மூலையிலேருந்து இன்னொரு ரூமோட மூளை வரைக்கும் வைக்கலாமா? அப்போது மூளை விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மூளை விட்டத்தில் ஒரு கம்பியை கொண்டு போய் வைக்கிறாங்க. மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? √L² × B² × H² அப்படின்றது தானே மூளை விட்டத்தோட ஃபார்முலா. அப்படின்னாக்கா இதில் இருக்கிற 3 நம்பரையும் பெருக்கி ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தாலே முடிஞ்சுது. 24², 18², 16² ரூட் எடுக்கணும். 24² என்ன? 596, 18² 324, 16² 256. இது அப்படியே கூட்டினா 1156ன்னு வரும். அப்போ 34 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? ஆன்சர் என்ன? 34. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சாலே போடுறாங்க எனக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீச்சியமாக ஆனது மீப்போக்காவின் 6 மடங்கு. மீப்போக்கானா HCF. ஓகேவா? LCM of 2 number is 6 times their HCF. மீப்போக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா, அந்த LCM × HCF அந்த 2 நம்பர் A × B அந்த ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். என்ன LCM கண்டுபிடிக்க போகிறோம்? HCF 12ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? HCF வந்து 12. LCM தான் தெரியல. LCMக்கு என்ன? 6 டைம் ஆஃப் HCF. 6 × HCFனாக்கா 6 × 12 72ன்னு LCM தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதில் ஒரு நம்பர் 36னா இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ LCM என்ன? 72, HCF 12, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடித்தா ஒரு 36 36, 2 36 72 பெருக்குனா 24 B. அப்போ ஆன்சர் என்ன? இன்னொரு நம்பர் 24. ஓகேவா? அதே ஃபார்முலா வச்சு தான் கேட்டுருக்காங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். ஓகேவா? இந்த ஒரு வார்த்தையே போதும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஃபார்முலா என்ன? PR² / 100³ 300 + R அப்படின்றது தான் 3 வருஷத்துக்கானது. 2 வருஷத்துக்காக PR² / 100² மட்டும்தான். அப்போ இதில் அப்படியே போட வேண்டியது எல்லா டேட்டாவும் இருக்குது. 10,000 / 100 × 100 × 100 R என்ன? 15 × 15
300 + 6 315 வரும். ஓகேவா? அடிக்க வேண்டியதான். 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0, 5 அடிச்சானாக்கா 3 20, 5 அடிச்சானாக்கா 3 4ன்னு வரும். அப்போ 3 3 315 / 4 அப்படியே பெருக்க வேண்டியதான். 315 3ஆல் பெருக்குனா 15, மிச்சம் 1, ஒரு 3 3 1 4, 3 9, மறுபடியும் 3ஆல் பெருக்கணும்னாக்கா 15, 4 12 1 13, மிச்சம் 1, 3 27 28. இதை 4ஆல் அடிக்க வேண்டியதான். 4ஆல் அடித்தாக்கா 7 4 28, 0 3 ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து 5 கீழே இறக்குனாக்கா 8 4 32, மிச்சம் 3ன்னு வரும். 7 4 28, 7 4 28ன்னு போகும். 7 4 28, மிச்சம் 2 0 5. ஓகே, அப்போது 708.75. ஓகேவா? 708.75 ஈஸி. அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்ட வேண்டியதான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தனி வட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாக்கா முதல் வருஷம் 1000 ரூபாயை திருப்பி கொடுத்தாக்கா அசல் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி வட்டியும் குறையும். ஆனால் இது வந்து தனி வட்டின்றனால அது வட்டி அப்படியே தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டியோ அதுலேருந்து தான் கழிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2000 ரூபா கடன் வாங்குறாருனாக்கா 6%னாக்கா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 1%னாக்கா 20, 120 ரூபா அப்படின்னு சொல்லிடுவோம். 2 வருஷத்துக்குனாக்கா 240 ரூபா வட்டி. அப்போது 2240 ரூபா அப்படின்றது அவர் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க வேண்டியது. ஏன்னா தனி வட்டியில் தான் வாங்கியிருக்காரு. அதில் முதல் வருஷம் 1000 ரூபா திருப்பி கொடுத்தாக்கா பேலன்ஸ் 1240 ரூபா அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னதான் திருப்பி கடனை ஒரு வருஷத்துலேயே கொஞ்சம் கொடுத்தாலும் அசல் கழியாது. இது வந்து தனி வட்டி. கூட்டு வட்டினாக்கா எவ்வளோ அசல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி போடுற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1240 தான் வரும். ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் 3 ஸ்கியூப் மற்றும் கே ஸ்கியூபோட வேல்யூ 72900. அப்போ 1 + 2 + 3 + கேவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸ்கியூபில் கொடுத்துட்டு சிம்பிளாக கேட்குறாங்க. அதாவது அந்த கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசைக்கு அப்புறம் ஸ்பெஷல் வரிசை சொல்லியிருப்போம்ல, இந்த மாதிரி 1 2 3 n வரைக்கும் வந்தால் n × n + 1 / 2. ஸ்கியூபாக வந்ததுனாக்கா அதுக்கு அப்படியே ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அதான். அப்போது இதுக்கு வந்து 72900னாக்கா ஸ்கொயர் பண்ண முடிஞ்சு போச்சுனாக்கா இதுக்கு ரூட் எடுத்தாலே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ரூட் எடுத்தால் என்ன வரும்? 27 ஸ்கொயர் தான் 729னா 270 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சிம்பிள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே போட்டுடலாம். 270. சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 3 5 9 x 33 y என்ற தொடரில் x + y இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? x + y கண்டுபிடிக்கணும். எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதாகணும். இந்த நம்பர் சீரிஸில் என்ன பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 33 தான் பெருசாக நம்பராக இருக்குது. எல்லாமே கிட்ட தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நம்பரை சின்னதாக கூட்டிகிட்டே போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், 2க்கும் 3க்கும் 1 தான் வித்தியாசம், 3க்கும் 5க்கும் 2 தான் வித்தியாசம், 5க்கும் 9க்கும் 4 தான் வித்தியாசம். அப்போ 1 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 2ஆல் பெருக்கி 4 இருக்காங்க. அப்போ 4 2ஆல் பெருக்குனா 8ன்னு வரப்போகுது. அப்போது 9ஓட 8 கூட்டினாக்கா 17ன்னு வரணும் இந்த எக்ஸுக்கு. அதுக்கப்புறம் 8 2ஆல் பெருக்குனாக்கா 16ன்னு வந்திருக்கு. 17ஓட 16 பெருக்குனா 33. ஓகேவா? கூட்டினா அப்போ 16 2ஆல் பெருக்குனா 32 கூட்டணும். 33ஓட 32 கூட்டினா 65ன்னு வரும். அப்போ எக்ஸ் 17 ஒய் 35னா ரெண்டுத்தையும் கூட்டினா 82ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 82 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சிம்பிள் கணக்கு. இப்போ கடைசி கணக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏஇசட் பிஒய் சிஎக்ஸ்னு ஒய்பிஇசட்ஏன்னு சொல்லி எழுதுறாங்க. அதாவது ஏ அதுக்கப்புறம் இசட், அதாவது ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு லைனாக எழுதிட்டு ஏபிசிடி எழுதிடுவோமா? இடம் பத்தாது. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இப்படி எழுதிட்டு ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள், இசட் ஒய்னு. அப்போது இதுக்கு பக்கத்தில் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஆரம்பிப்பாங்க. சரியா? எப்படி ஆரம்பிக்கலாம்? ABCDEF, அப்போ இந்த இடத்துல GHIJKLMNOPQRSTUVWXYZ இப்படி எழுதிட்டு உயிரெழுத்திற்கு இடதுபுறம், ஓகேவா, வவ்வல்ஸ் லெட்டருக்கு இடதுபுறத்தில் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வவ்வல்ஸ்னால் AEIOUவா, அதுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணிங்கன்னா ஏ வேறு கலர் மாற்றிக்குமே.
ஏக்கு இடதுபுறத்தில் இருக்கணும், இங்கே ஒன்றுமே இல்லை, இது வராது. ஏஇ எங்கே இருக்குது? ஓகேவா, இக்கு இடதுபுறம் டபிள்யூ, ஓகே 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூவுக்கு இடதுபுறம் எஃப், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஓக்கு இடதுபுறம் எல் இருக்குது, மறுபடியும் இங்கே ஓக்கு இடதுபுறம் எம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கு இடதுபுறம் ஆர் இருக்குது. ஐக்கு இடதுபுறம் ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூ, இங்கே ஒரு ஜி இருக்குது, ஓகேவா. இந்த ஜியும் யூவும் ரெண்டாக பிரியுதுன்றால அதை விட்றாதீங்க, இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கு அப்புறம், ஓகே, இங்கே ஒரு யூக்கு அப்புறம் எஃப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏக்கு அப்புறம் இசட் இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர் அந்த மாதிரி இருக்குது. அப்போது 9 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம், ஓகேவா. இது எப்படியா இருந்தாலும் எல்லாருமே ஏபிசிடி எழுதி தான் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் டைம் எடுக்கும், சட்டுன்னு போட்டுடலாம், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸோட 25 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் அந்த தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் ஆன்சர் கீ பார்ப்போம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.